ஷிப்கிலா கணவாய் வழியாக கைலாஷ் மானசரோவர் யாத்திரையை மீண்டும் தொடங்குவதற்கும் சம்மதம் தெரிவித்திருக்கிறது சீனா. அமெரிக்காவுடன் பாகிஸ்தான் நெருங்கி வரும் சூழலில் சீனாவுடன் இந்தியா நெருங்கி வருவது தற்செயலானது அல்ல. பீகாரிகளுக்கு தமிழகத்தில் ஓட்டுரிமை கூடாது என்று சொன்ன ஸ்டாலின் பீகாருக்கே சென்று தேஜஸ்வி யாதவுக்கு ஓட்டு வாங்கி தரப்போகிறாரா? ஜோத்பூரில் RSS ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் செப்டம்பர் 7ஆம் தேதி முடிந்த பிறகு பிஜேபியினுடைய தேசிய தலைவர் யார் என்பது தெரிய வரும். கர்நாடகத்தினுடைய துணை முதல்வர் DK சிவகுமார் ரெகுலரா RSS கூட்டத்தில் பாடப்படுகிற பிரார்த்தனை பாடலை அப்படியே பாடி காட்டினார். நமஸ்தே சதா வத்சலே மாத்ருபூமி அத்யக்ஷயா இந்து பூமி சுகம் வர்திதோஹம். நீங்க எந்த கட்சியிலயும் இருக்கலாம், ஆனா எல்லா கட்சியிலும் RSS காரர்கள் இருப்பார். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். இந்தியாவுடன் சீனா நெருங்கி வருகிறதே. வணக்கம் நண்பர்களே. வர்த்தக ரீதியாக இந்தியாவுடன் நெருங்கி வர சீனா ஆர்வம் காட்டுகிறது. கொரோனா பெருந்தொற்று காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த இந்தியா சீனா இடையிலான எல்லை தாண்டிய வர்த்தகம் ஹிமாச்சல் பிரதேசில் உள்ள ஷிப்கிலா கணவாய் வழியாக மீண்டும் தொடங்க சீனா கொள்கை அளவில் ஒப்புதல் தந்திருக்கிறது. அண்மையில் இந்தியாவுக்கு வந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி உடனான பேச்சுவார்த்தையின் போது இந்த முடிவு எட்டப்பட்டது. இதனை ஹிமாச்சல் பிரதேச அரசு தெரிவித்திருக்கிறது. சீனாவுடனான வர்த்தகத்தை மீண்டும் தொடங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன. ஹிமாச்சல் பிரதேஷின் ஷிப்கிலா, உத்தரகண்டின் லிபுலேக், சிக்கிமின் நாதுலா ஆகிய 3 எல்லை பகுதிகள் வழியாக வர்த்தகத்தை மீண்டும் தொடங்க வேண்டும் என மத்திய அரசிடம் சீனா பேசி வருவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஹிமாச்சல் பிரதேச அரசுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவித்திருந்தார். ஷிப்கிலா கணவாய் வழியாக வர்த்தகத்தை மீண்டும் தொடங்க வேண்டும் என ஹிமாச்சல் பிரதேஷ் முதல்வர் சுக்வீந்தர் சிங் சுக்கு மத்திய அரசுக்கு தனிப்பட்ட முறையில் கடிதம் எழுதியிருந்தார். அவரது முயற்சிக்கு தற்போது பலன் கிடைத்துள்ளதாக ஹிமாச்சல் பிரதேச அரசின் செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஷிப்கிலா கணவாய் வழியாக கைலாஷ் மானசரோவர் யாத்திரையை மீண்டும் தொடங்குவதற்கும் சம்மதம் தெரிவித்திருக்கிறது சீனா. இது ஹிமாச்சல் பிரதேஷ் அரசின் நீண்டகால கோரிக்கையாகும். திபெத்தில் உள்ள தார்சன் மற்றும் மானசரோவர் பகுதிகளுக்கு செல்வதற்கு இந்த ஷிப்கிலா பாதை எளிதாகவும் குறுகியதாகவும் உள்ளது. ஷிப்கிலா கணவாய் வர்த்தக பாதையை மீண்டும் திறப்பதற்கான அனைத்து பணிகளையும் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சகத்துடன் இணைந்து செய்து வருவதாக ஹிமாச்சல் பிரதேச அரசு தெரிவித்திருக்கிறது. ஷிப்கிலா கணவாய் பண்டைய காலத்தில் புகழ்பெற்ற பட்டுப்பாதையின், அதாவது சில்க் ரூட்டின் ஒரு பகுதியாக இருந்தது. 1994ஆம் ஆண்டு இந்திய சீனா வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் இது அதிகாரப்பூர்வ வர்த்தக பாதையாக அங்கீகரிக்கப்பட்டது. இந்த வரலாற்று சிறப்பு மிக்க வர்த்தக பாதை மீண்டும் திறக்கப்படுவது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மேம்படுத்துவதோடு எல்லையோர மக்களின் வாழ்வாதாரத்துக்கும் உதவியாக இருக்கும். இந்திய சீன சிறப்பு பிரதிநிதிகளின் 24வது சுற்று பேச்சுவார்த்தை டெல்லியில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடைபெற்றது. அதில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி ஆகியோர் பங்கேற்றனர். இந்தியா சீனா இடையே லிபுலே கணவாய், ஷிப்கிலா கணவாய் மற்றும் நாதுலா கணவாய் வழியாக எல்லை தாண்டிய வர்த்தகத்தை மீண்டும் தொடங்கவும் தெளிவான நடவடிக்கைகள் மூலம் பரஸ்பர வர்த்தகம் மற்றும் முதலீட்டுக்கு வழிவகை செய்யவும் இந்த கூட்டத்தில் உடன்பாடு எட்டப்பட்டது. அமெரிக்காவுடன் பாகிஸ்தான் நெருங்கி வரும் சூழலில் சீனாவுடன் இந்தியா நெருங்கி வருவது தற்செயலானது அல்ல. இதுதான் புவிசார் சமத்தன்மையாகும். வடக்கன் இருக்கும் பகுதியில் ஸ்டாலின் பிரச்சாரம் செய்ய போகிறாராமே. பீகாரில் ராகுல் நடத்தும் யாத்திரையில் 27ஆம் தேதி ஸ்டாலின் பங்கேற்கிறார். அதற்காக பீகார் செல்லுகிறார் ஸ்டாலின். பீகாரிகளுக்கு தமிழகத்தில் ஓட்டுரிமை கூடாது என்று சொன்ன ஸ்டாலின் பீகாருக்கே சென்று தேஜஸ்வி யாதவுக்கு ஓட்டு வாங்கி தரப்போகிறாரா? இந்தி எதிர்ப்பு, வடமாநிலத்தவர் எதிர்ப்பு ஆகியவற்றை தன் கட்சியின் கொள்கையாகவே கொண்டிருக்கிற ஸ்டாலின் ஹிந்தியை தாய்மொழியாக கொண்டிருக்கிறவர்கள் மாநிலத்தில் பேசி ஓட்டு வாங்கி தரப்போகிறார். புலம்பெயர்ந்து தமிழகத்தில் வேலை பார்க்கும் பீகார் தொழிலாளர்கள் பற்றி திமுக அமைச்சர்கள் என்னென்ன பேசினார்கள்? வடக்கன் சென்றார்கள், பான் பராக் வாயன் என்றார்கள், குல்ஃபி விற்பவன் என்றார்கள், பானிபூரி விற்கிறவன்
என்றெல்லாம் என்னென்ன விதத்தில் முடியுமோ அன்னென்ன விதத்தில் எல்லாம் இகழ்ந்தார்கள். ஏன்னா ரொம்ப பேர் சொன்னாங்க ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்குதா? ஹிந்தி நம்ம ஊர்ல கோயம்புத்தூர்ல போய் பாருங்க, பான்பூரி வச்சுக்கிறோம், எந்த கடை யாரு எல்லாம் அவன் தான். திமுக ஆட்சி காலத்தில் தான் தமிழகத்தில் புலம்பெயர்ந்த வட இந்திய தொழிலாளர்கள் தாக்கப்பட்டனர். இதனை பிரசாந்த் கிஷோரே முன்னர் கண்டித்திருக்கிறார். 3000 கிலோமீட்டர் யாத்திரையை 2 ஆண்டுகளுக்கு முன்பு பிரசாந்த் கிஷோர் தன்னுடைய ஜன்ஸ்வராஜ் கட்சியின் சார்பில் முன்னெடுத்தார். அப்போது 2023 மார்ச் 6ஆம் தேதி மிக முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைத்தார் பிரசாந்த் கிஷோர். அவர் என்ன சொன்னார் என்பதை பார்ப்போம். தமிழ்நாட்டில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்படுவது உண்மை. அவற்றுக்கான வீடியோக்களை நான் வெளியிடுவேன். அவற்றை புறக்கணிக்க முடியாது. போலி வீடியோக்கள் என்று பீகார் துணை முதல்வராக இருந்து வருகிற தேஜஸ்வி யாதவ் சொல்லுகிறார். சொந்த மாநில மக்கள் தமிழகத்தில் தாக்கப்படும் போது தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிறந்த நாளை तेजस्वी यादव கொண்டாடுகிறார் என்று விமர்சித்திருந்தார். जो तमिलनाडु की घटना का जिक्र कर रहे हैं, कई लोग ये बता रहे हैं, कुछ लोगों ने यह भी बताया कि वो फेक वीडियो है, 2-3 फेक वीडियो भी उस संदर्भ में जारी किए गए हैं। मैं विधानसभा का एक वक्तव्य देख रहा था, ये माननीय उप मुख्यमंत्री महोदय बता रहे थे कि ये सब गलत वीडियो है। मैं अभी 2 दिन रुका हुआ हूं, मैं उनको सही वीडियो भी जारी करूंगा, उन लोगों को पहले बोल लेने दीजिए। 2021 தமிழக சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுகவின் ஆலோசகராக இருந்தவர் பிரசாந்த் கிஷோர் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது ஸ்டாலின் வருகைக்கு பிரசாந்த் கிஷோர் மீண்டும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பார்ப்போம். பீகாரின் பிரச்சனைகளுக்கு பீகாரிலேயே தீர்வு காணப்பட வேண்டும். தமிழக முதல்வர் ஸ்டாலின் இங்கு வருவதாக இருந்தாலும் சரி, அல்லது கர்நாடக முதல்வர் வருவதாக இருந்தாலும் சரி, அது எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. பீகாருக்கு வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்று வலியுறுத்தும் யாத்திரை தான் தேவை. பயனற்ற மற்ற யாத்திரைகளால் என்ன கிடைத்து விட போகிறது? பீகார் இளைஞர்கள் கேட்பதெல்லாம் இங்கேயே எங்களுக்கு எப்போது வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதைத்தான் என்று பிரசாந்த் கிஷோர் தெரிவித்திருக்கிறார். ஸ்டாலினின் திருப்புதல்வர் உதயநிதி ஸ்டாலின் டெங்குவை போல் மலேரியாவை போல் சனாதனத்தை ஒழிப்போம் என்று பேசினார். சிலவற்றை நாம் ஒழிக்கத்தான் வேண்டும், எதிர்க்க முடியாது. கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா இதையெல்லாம் நம்ம எதிர்க்க கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் இந்த சனாதனம். அதை மத்திய பிரதேஷ் தேர்தலின் போது ஹைலைட் பண்ணியது பிஜேபி. விளைவு காங்கிரஸ் மண்ணை கவ்வியது. அதுபோல இப்போது பீகாருக்கு ஸ்டாலின் செல்வது தேஜஸ்வி யாதவுக்கு செக் வைத்து விடும். திமுகவும் தன்னை அறியாமல் எப்படியோ பிஜேபிக்கு நன்மை செய்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்கு நாம் நன்றி சொல்லித்தான் ஆக வேண்டும். பாரதிய ஜனதாவின் புதிய தேசிய தலைவர் யார் என்பது எப்போது தெரிய வரும்? பாரதிய ஜனதா கட்சியின் புதிய தலைவர் யார் என்பது செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு பிறகு தெரிய வரும். காரணம், RSS ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ராஜஸ்தானில் உள்ள ஜோத்பூரில் செப்டம்பர் 5 முதல் 7ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் RSS தலைவர் மோகன் பாகவத், பொதுச் செயலாளர் தத்தாத்ரேய ஹோசபலே மற்றும் RSS தேசிய செயற்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேரும் பங்கேற்கின்றனர். மேலும் பாரதிய ஜனதா கட்சி, அகில் பாரதிய வித்யார்த்தி பரிஷத், பாரதிய மஸ்தூர் சங், பாரதிய கிசான் சங், ஸ்வதேசி ஜாகரன் மஞ்ச், வனவாசி கல்யாண், சேவா சமிதி உள்பட 32 அமைப்புகளின் பிரதிநிதிகளும் பங்கேற்கின்றனர். பிஜேபியுடைய தேசிய தலைவர் நட்டா, அமைப்பு செயலாளர் BL சந்தோஷ், சுனில் பன்சல், சிவபிரகாஷ் அண்ட் சௌதான் சிங், வி சதீஷ் உள்பட பல முக்கிய தலைவர்களும் பங்கேற்கின்றனர். இந்த கூட்டத்தில் அனைத்து அமைப்புகளும் தங்களது ஓராண்டு ரிப்போர்ட்டை சமர்ப்பிக்கும். இந்திய இறக்குமதி பொருட்கள் மீது ட்ரம்ப் விதித்துள்ள 50% வரி உள்பட முக்கிய விவகாரங்கள் விவாதிக்கப்பட உள்ளன. அப்போது பிஜேபியின் புதிய தலைவர் யார் என்பது குறித்தும் விவாதிக்கப்படும். எனவே ஜோத்பூரில் RSS ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் செப்டம்பர் 7ஆம் தேதி முடிந்த பிறகு பிஜேபியினுடைய தேசிய தலைவர் யார் என்பது தெரிய வரும். RSS பாடலை பாடியிருக்கிறாரே DK சிவகுமார். அதாவது RSS பாடலை பாடியது மட்டுமல்ல, DK சிவகுமார் தன்னுடைய பூர்வாசிரம விவரங்களையும் சட்டப்பேரவையிலேயே தெரிவித்திருக்கிறார். அதாவது இந்த மாதம் 21ஆம் தேதி ஒரு முக்கியமான விஷயம் தொடர்பாக கர்நாடக சட்டப்பேரவையில் விவாதம் நடந்து கொண்டிருந்தது. அதாவது பெங்களூர் ஸ்டேடியத்தில் IPL கொண்டாட்டத்தின் போது, இந்த வெற்றி கொண்டாட்டத்தின் போது நெரிசலில் சிக்கி 11 பேர் பரிதாபமாக உயிரிழந்தார்கள்.
அது குறித்த விவாதம். அந்த விவாதம் நடந்து கொண்டிருக்கிற போது திடீரென்று கர்நாடகத்தினுடைய துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் ரெகுலரா RSS கூட்டத்தில் பாடப்படுகிற பிரார்த்தனை பாடலை அப்படியே பாடி காட்டினார். नमस्ते सदा वत्सले मातृभूमि स्वया हिंदू भूमि सुगम वर्धितोहम मंगले. இது எல்லோரையும் வியப்படைய வைத்தது. இது வந்து RSS பாடல். அவர் காங்கிரஸ் சார்ந்த ஒரு துணை முதல்வரும் கூட. அவர் சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததான் ஹைலைட். அவர் என்ன சொன்னார்னா, நானும் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அசோகாவும் 2 பேருமே ஒரு காலத்துல RSS காரர்களாக இருந்தோம். RSS யூனிஃபார்ம் அணிந்து ரெகுலரா ஷாக்காவுக்கு போயிட்டு இருந்தோம். இன்னைக்கு அரசியல் ரீதியா 2 பேரும் வெவ்வேறு திசையில இருக்கோம். அவர் பிஜேபியில இருக்கா, நான் காங்கிரஸ்ல இருக்கேன் அப்படின்னாரு. சோ நீங்க எந்த கட்சியிலையும் இருக்கலாம், ஆனா எல்லா கட்சியிலும் RSS காரர்கள் இருப்பார்கள். அதை மறந்து விட முடியாது. இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், டி.கே. சிவகுமாருக்கு கிரெடிட் தர வேண்டிய ஒரு விஷயத்த சொல்லி ஆகும். இப்ப ரீசெண்ட் டேஸா தர்மஸ்தலா கோயில் பற்றி, இந்த மஞ்சுநாதேஸ்வரர் கோயில் தொடர்பா ஒரு பெரும் சர்ச்சை கிளப்பப்பட்டது. செயற்கையாக அது சர்ச்சைக்குரிய கோயிலாக மாற்றப்பட்டது. அந்த கோயிலை சுற்றி கோயிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய நிலங்கள்ல இளம் பெண்களின் பிணங்கள் புதைக்கப்பட்டிருப்பதாகவும், அது வந்து இளம் பெண்கள் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு பிறகு கொலை செய்யப்பட்டதாக இப்படியெல்லாம் கிளப்பி விட்டு அந்த தர்மஸ்தலா கோயிலுடைய புகழுக்கு மாசு கற்பிக்கணுங்கிறதுக்கான ஒரு திட்டமிட்ட முயற்சி. அந்த முயற்சிக்கு பின்னால் சில அர்பன் நக்சலைட்ஸ் இருப்பதாக இப்போ சந்தேகம் வலுத்து வருகிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான MP பெயர் கூட அது தொடர்பாக அடிபடுகிறது. இந்த விதமாக எல்லாமே பேசப்பட்டு வர்ற சூழ்நிலையில இந்த விவகாரம் ஆரம்பமான போது காங்கிரஸ்காரராக இருந்தும் டி.கே. சிவகுமார் தான் முதல்ல சொன்னார், இந்த விவகாரத்தில் ஏதோ ஒரு சதி இருக்கிறது அப்படின்னு. இத்தனைக்கு அவர் காங்கிரஸ். ஆனால் அவர் சொன்னார், தர்மஸ்தலா கோயில் சம்பந்தமா கிளப்பி விடப்படுகிற இந்த புரளிகளுக்கு பின்னால் ஒரு பெரும் சதி இருக்கிறது என்று அவர் கூறினார். அதனால தர்மஸ்தலா கோயில் விவகாரத்தில் சதி இருக்கிறது என்பதை காங்கிரஸ்காரராக இருந்தாலும் நேர்மையாக அந்த விஷயத்தில் நடந்து கொண்டவர் டி.கே. சிவகுமார். இப்ப அடுத்த ஹைலைட் என்னன்னா, சிவகுமார் தான் இப்படி RSS பாடலை பாடி காட்டினார்னா, இப்ப ரீசெண்டா காங்கிரஸ் MLA ஒருத்தர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தும்கூருல நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியின் போது RSS பாடலை பாடி காட்டி இருக்கிறார். அவர் பேர் ரெங்கநாத்னு பேர். ನಮಸ್ತೆ ಸದಾ ವತ್ಸಲೆ ಮಾತೃಭೂಮಿ ಅದರಲ್ಲಿ ನಾನು ಇದು ನಮ್ಮ ಡಿ.ಕೆ. ಶಿವಕುಮಾರ್ ಸಾಹೇಬ್ರ ಹಾಡೆ ಓದಾದ್ಮೇಲೆ ಓದ್ದೆ. ನಾನು ಏನ್ ಹೇಳುತ್ತೆ, ತನ್ನ ಹುಟ್ಟಿದ ಭೂಮಿಗೆ ನಮಸ್ಕಾರ ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳುತ್ತೆ. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த RSS பாடல் வந்து ரொம்ப அருமையா இருக்கு, இதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத நான் தேடி பார்த்தேன். என்னுடைய தாய் மண்ணுக்கு வணக்கம் செலுத்துகிறேன் அப்படிங்கிறதா இதனுடைய பொருள். இது நல்ல பொருள் தானே. இது RSS பாடலா இருந்தாலும் யார் வேணாலும் பாடலாம், இது பாடினா என்ன தப்பு அப்படின்னு அவர் கேட்டு இருக்கிறார். ಸೊ ಅದ್ರಲ್ಲಿ ನನಗೇನಂತ ತಪ್ಪು ಕಾಣಿಸ್ಲಿಲ್ಲ. ಒಂದು, ಎರಡದು, ನಾವು ಸೆಕ್ಯುಲರ್ ಜಾತ್ಯತೀತ ಪಕ್ಷ ನಮ್ದು. ಯಾವ ಮನುಷ್ಯನಲ್ಲಿ ಯಾವ ಪಕ್ಷದಲ್ಲಿ ಒಳ್ಳೆತನ ಇದೆ ಅದನ್ನ ನಾವು அக்செப்ட் ಮಾಡ್ಕೋಬೇಕು. இன்னும் இதெல்லாம் ராகுல் காந்தியினுடைய காதுக்கு போய் சேர்ந்துதா இல்லையான்னு தெரியல. ஆனால் இதுல ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, RSS ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறவங்க எங்க வேணாலும் இருப்பாங்க, எல்லா நிலையிலும் இருப்பார்கள், எல்லா கட்சியிலும் இருப்பார்கள், எல்லா துறைகளிலும் இருப்பார்கள். இதை வந்து நாம கேள்விப்பட்டிருக்கோம். இன்னைக்கு அது நேரடியாக பிரத்யட்சமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இதுல இன்னொரு முக்கியமான யூகம் ஒண்ணு இருக்கு. என்னன்னா, டி.கே. சிவகுமாருக்கும் சித்தராமையாவுக்கும் இடையில் மோதல் வலுத்து வருகிறது. சித்தராமையாவுடைய 2.5 ஆண்டு காலம் முடிய போகிறது. அடுத்த 2.5 ஆண்டு காலம் டி.கே. சிவகுமாருக்கு முதல்வர் பதவியை விட்டுத்தர வேண்டும் என்று டி.கே. சிவகுமார் ஆதரவாளர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அந்த மாதிரி ஆட்சியை பகிர்ந்து கொள்வதாக ஏற்கனவே வாய்மொழியாக ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது என்று கூறப்படுவதும் உண்டு. சோ சித்தராமையாவுடைய இந்த டெட்லைன் நெருங்கிக்கிட்டு இருக்கிற சமயத்துல டி.கே. சிவகுமார் தன்னை ஒரு பழைய RSS காரர் என்பது போல காட்டிக்கொண்டிருப்பது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தது. நாளைக்கு ஒருவேளை டி.கே. சிவகுமார் தன்னுடைய ஆதரவாளர்களோட வெளியே வந்து அவர் பிஜேபி ஆதரவுடன் முதல்வராக கூடும், அதற்கு வாய்ப்பு உண்டு.
பட் பிஜேபியுடைய இன்றைய ஸ்ட்ரென்த் கிட்டத்தட்ட 65-66 எம்எல்ஏக்களும். அதை தாண்டி மீதி எம்எல்ஏக்கள் அத்தனையும் டிகே சிவகுமார் மஸ்டர் பண்ணணும். அவ்வளவு ஸ்ட்ரென்த் டிகே சிவகுமார் இருக்குவா இல்லையா நமக்கு தெரியாது. அப்படி இருந்ததுன்னா ஒருவேளை டிகே சிவகுமார் பிஜேபி ஆதரவுடன் முதல்வராகலாம். எப்படி மகாராஷ்டிரத்துல ஏக்நாத் ஷிண்டே முதல்வரானாரோ அது போல. இல்லைன்னா இத்தனை நாள் இந்த மாதிரி தன்னை ஆர்எஸ்எஸ் காரர் என்று சொல்லிக் கொள்ளாத டிகே சிவகுமார் இன்னைக்கு திடீர்னு ஏன் சொல்லணும் அப்படின்னா இதுக்கு பின்னால ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.